கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்துல கூட மீண்டுமாய் கர்த்தருடைய கிருபையில நம்ம இந்த ஜூம் மீட்ல சந்திக்க பாராட்டின கிருபைக்காக ஆண்டுக்கு நான் நன்றி செலுத்துறேன். இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல ஆண்டுக்காக இயேசுப்பாட்டு நான் கேட்கும்போது எனக்கு ஆண்டு கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம் அதை நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புறேன். எடுத்தவங்க வாசிக்கலாம். மார்க் 7:34. மார்க் 7:34. வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். ஆமென். இந்த மாதம் நமக்கு ஆண்டு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம் எப்பத்தா, திறக்கப்படுவாயாக. ஆண்டு இன்னைக்கு எந்தெந்த காரியத்துல எல்லாம் நமக்கு அடைக்கப்பட்டிருக்கோ அந்த காரியத்துல ஆண்டு இன்னைக்கு சொல்ல போறாரு, எப்பத்தா திறக்கப்படுவாயாக. ஹல்லேலூயா. நான் இத குறிச்சு நான் தியானிச்சேன். ஏசப்பா எதுல என்ன திறக்கப்படனா எப்பா நான் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது எனக்கு அப்போ ஒரு மைண்ட்ல ஒரு சின்ன தாட் வந்துச்சு. என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம். அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கதவு திறந்தே இருந்தா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண மாட்டோம், கதவு தட்ட மாட்டோம். அதுக்கு மாற நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களை கூப்பிடுவோம். பேரு சொல்லியோ, தெரிஞ்சவங்களா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், பேர் சொல்லி கூப்பிடுவோம். தெரியாதவங்களா இருந்தா யாரும் இருக்கீங்களா அப்படின்னு என்ன பண்ணுவோம், கூப்பிடுவோம். அதே இது வந்து பாத்தீங்கன்னா வெளிய பூட்டி இருந்து அப்படின்னு நம்ம என்ன நினைப்போம், கதவு பூட்டி இருக்கு, ஆள் இல்ல அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த இடத்த விட்டு நம்ம நகர்ந்து போக ஆரம்பிச்சிருவோம். அதே இது உள்ள போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கதவு தட்டுவோம். சோ இந்த மாதம் போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மத்தேயு 7:7. எடுத்து வாசிக்கலாமா? மத்தேயு 7:7. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அடுத்த வசனத்துல சொல்லிக்கிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றது, தட்டுகிறவருக்கு என்ன பண்ண போறாரு, ஆண்டவர் திறக்க போறாரு. ஹல்லேலூயா. வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆண்டவர் வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, அற்புதம் செஞ்சாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்தோம், நம்ம ஒரு சம்பவம் படிச்சோம். ஒருத்தருக்கு வந்து என்ன இருக்கு, செவிடரா இருக்காரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன, அவங்க வந்து ஏசப்பா வந்து எல்லாருக்கும் அற்புதம் செய்யறத கேள்விப்பட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவர் வந்து இது பண்ணல, அவங்க கூட வந்தவங்க தான் என்ன பண்றாங்க, ஒருவேளை ஏசப்பா வந்து இவங்களை கையை வச்சு தொட்டா இவங்களுக்கு வந்து அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்ககிட்ட கூட்டிட்டு வராங்க. அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்றாங்க, எல்லாரும் ஜனங்க கூட்டத்தை விட்டு அவர் என்ன பண்ணாங்க, தனியா அழைச்சு கொண்டு போய் அவர் என்ன பண்ணாராம், அவர் விரல அவ காதுல வச்சு அவங்க நாவை தொட்டு அப்பதான் சொல்றாங்க எப்பத்தா அப்படின்ட்டு. அவங்க ஜெபிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அந்த எப்பத்தான்னு சொன்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய செவிகள் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா திறக்கப்பட்டுச்சு. அவருடைய நாவுல இருந்த கட்டுகள் வந்து என்ன பட்டுச்சு, அவிழ்க்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலயும் வந்து பாத்தீங்கன்னா சில செவிட்டு காரியங்கள் இருக்கும். அதாவது நம்ம சத்தியத்தை கேட்க முடியாதபடிக்கு ஏன்னா நம்ம கேட்டா நம்ம என்ன பண்ணிருப்போம், கீழ்ப்படிஞ்சிருவோம் இல்லையா? அப்ப அந்த அந்த காரியத்துக்காக என்ன பண்றோம், நம்ம காதுகள் வந்து அடைக்கப்பட்டிருக்கும், சத்தியத்துக்கு கேட்க முடியாதபடிக்கு. ஆஹ் நம்மளும் சில இடத்துல என்ன, நம்மளுடைய பயங்களே பேச முடியாத அளவுக்கு என்ன பட்டிருக்கோம், நம்ம வாய் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல இந்த ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த மாதத்துல எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கோ அந்த காரியத்துல எப்பத்தா அவருடைய இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கெட்டப்பட்டிருக்க எல்லா காரியத்துல ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, திறக்க போறாரு. வேதத்துல யாருக்கெல்லாம் கெட்டப்பட்ட நிலைமையில இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் எப்படி திறந்தாங்க சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வந்து பாத்தீங்கன்னா ஆகார் குறிச்சு நம்ம பார்க்கலாமா? ஆதியாகமம் 21 19வது வசனம். இப்போ வந்து தேவன் அவளுடைய கண்களை திறந்தால், அப்பொழுது அவள் ஒரு துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் கொடுத்து பிள்ளை குடித்து கொடுத்தாள். இந்த இடத்துல இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆகார் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த சாராள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு பிள்ளை வந்து பால் குடி மறந்து ஒரு விருந்து ஒண்ணு ஆயத்தப்படுத்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆகார் வந்து பாத்தீங்கன்னா
இவள வந்து ஈசாக்கு ஈடா வந்து பேசும்போது அவங்களுக்குள்ள ஒரு சண்டை உண்டாயிது. அப்ப வந்து இந்த ஆகார் வந்து என்ன பண்றாங்க, துரத்தி விடுறாங்க. அவங்க மகனையும் அவளையும் பத்தி விட்டுறாங்க. அப்ப அவளுக்கு தேவையான தேவையான சாப்பாடு, தண்ணி எல்லாத்தையுமே குடுத்து அனுப்பிடுறாங்க. அவளும் வந்து என்ன பண்றா, நீ கண்ணு கெட்டாத தூரத்துக்கு நீ போகணும்னு நினைக்கும்போது என்ன பண்றாங்க, கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் அவகிட்ட இந்த உணவு காலியாயிடுச்சு. அவகிட்ட இந்த தண்ணி காலியா போச்சு. இதுக்கு மேல அந்த அ இந்த தண்ணி வந்து இல்ல. பிள்ளைக்கு வந்து தண்ணி குடுத்தா சாகுறத நான் பார்க்க முடியாதுன்னு என்ன பண்ணிட்டா, அவ தூர போட்டு வந்துட்டு அவ அழுகுறா. ஆனா அந்த இடத்துல வந்து ஆண்டவர் என்ன பண்றாங்க, அந்த பிள்ளையோட சத்தத்தை கேட்டு என்ன பண்ணாரு, ஆண்டவர் வந்து பேசுறாரு. அப்ப வந்து அ சத்தத்தை கேட்டு, "நீ என்ன பண்ணு, உன் கையில பிள்ளைய தூக்கிட்டு போ. அங்க வந்து என்ன பண்றேன், அங்க வந்து ஆ அந்த கண்ணீர பார்த்து வந்து அப்பதான் வந்து ஒரு ஊற்று உண்டு பண்ணல. அது ஏற்கனவே அங்க ஒரு ஊற்று இருந்திருக்கு. அத பார்க்கும்படியா அவ கண்கள வந்து என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர் திறந்தாங்க. திறந்த உடனே அவ என்ன பண்றா, போய் அந்த துருத்தி எடுத்து போய் அந்த குடுத்து, அவளும் குடிச்சு பிள்ளைக்கும் குடுத்து என்ன பண்ணாங்க, இது பண்ணாங்க. சோ நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதத்த வந்து நம்ம ஜெபிச்சதுக்கு அப்புறம் தான், ஆ ஆண்டவர் வந்து ஒரு புதிய ஆசீர்வாதத்த தரப்போதில்ல. ஆண்டவர் வந்து என்ன பண்ணா, வசனம் சொல்லிருக்கு இல்லையா? அவர் சகலத்தையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அப்ப ஏற்கனவே அவர் என்ன பண்ணியிருக்காரு, செஞ்சு வச்சுட்டாரு. நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, அத ஜஸ்ட் நம்ம போய் என்ன பண்ணணும், ரிசீவ் பண்ண தான் செய்யணும். ஆ அதே மாரிதான். இந்த இந்த ஆகார் வந்து பாத்தீங்கன்னா, அவளுக்கு வருவாங்கிறது அவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, அவரு புதுசா ஒரு நீரூற்ற வந்து அவளுக்காக உண்டு பண்ணல. அந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து அந்த இருக்கிறத வந்து அவ கண்கள் காணும்படியா அவர் செய்தாரு. சோ அதே மாரி நம்மளுக்காக ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, இந்த மாதத்துல நமக்கு ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள திறக்க போறாரு. நம்மளும் ஆமென். ஆவிக்குரிய பிளெஸிங்ஸ பாக்க போறோம். ஆவிக்குரிய தரிசனங்கள பாக்க போறோம். நம்மளும் ஆமென். அ நெறைய நம்ம ஆகாருடைய கண்கள் திறக்கப்பட்டது போல, இந்த மாதத்துல ஆண்டவர் நம்முடைய கண்களும் திறக்கப் போறாரு. ஆ இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா, பிலேயாம். பிலேயாம் பத்தி நமக்கு தெரியும். ஆ இந்த பிலேயாம் வந்து என்ன பண்றாரு, ஆ ஆண்டவர் வந்துட்டு இஸ்ரு ஆ என்னாகமத்துல பாப்போமா? என்னாகமம் 21, 22ல. ஆ என்னாகமத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல ஆசிரிக்க தான் கர்த்தருக்கு பிரியம். ஆனா இவரு என்ன பண்றாங்க, அந்த பாலாக் அவரோட பேச்ச கேட்டுட்டு என்ன பண்றாரு, சபிக்கணும். இஸ்ரவேலர் வந்து சபிக்கணும்னு நெனச்சாரு. ஆனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, அவரு கெளம்பும்போது வந்து பாத்தீங்கன்னா, ஆ தே இந்த இது எதுக்காக அப்டின்னா, தேவ சித்தத்துக்கு விரோதமா செய்யப்போனாலும், அந்த இடத்துல என்ன பண்றாங்க, ஆண்டவருடைய கண்கள் அந்த இடத்துல திறக்கப்படுது. ஆம் அவர் வந்து ஆண்டவர பிளெஸ் பண்ணணும். பிலேயாம் வாயிலருந்து பிளெஸ் பண்ணணும்னு தான் நெனைக்கிறார். ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கிற தேவன். அவரு இஸ்ரவேல ஆசீர்வதிக்கிறது அவருக்கு பிரியம். ஆனா பிலேயாம் என்ன பண்றாங்க, சபிக்கணுன்றதுக்காக அவர் போறாரு. போகும்போது வந்து பாத்தீங்கன்னா, அந்த கழுதை வந்துட்டு என்ன பண்றாரு, கழுதை வந்துட்டு கண்கள் வந்து என்ன பண்ருக்கு, திறக்குறாரு. ஆ ஒரு தூதன் உருகின தூதன் வந்து என்ன பட்டயத்தோட இருக்கிற தூதன் வந்து என்ன பண்றாரு, அந்த இடத்துல நிக்கிறாரு. ஆ நிக்கிறத பாத்து பிலேயாமுக்கு வந்து என்ன பண்ணலாம், அது தெரியல. ஆனா இது வந்து அந்த கழுதைக்கு தெரியுது. இங்கிட்டு அவரு போனா என்ன பண்ணுங்க, இது தெரியாத பிள்ளையும் என்ன பண்றாரு, கழுதைய போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. ஒரு கட்டத்துல வந்து அந்த கழுதைக்கே என்ன பண்ணுது, வாய திறந்து பேசுறது. "யோவ் அங்க முன்னாடி பாருயா, தூதன் நிக்கிறது உனக்கு தெரியலையா?" அப்படின்னு பிடிச்சு கத்துறாரு. கத்துனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அவர் தூதன பார்த்தாரு. அப்புறம் இதாயிட்டாரு. நான் வந்து தான் சித்தத்த விட்டு விலகி போனாலும் கர்த்தருடைய அவரு திறக்குனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, மறுபடியும் அந்த இதுக்குள்ள வந்துட்டாரு. கர்த்தருடைய சித்தத்த செஞ்சு நிறைவேத்தினாரு. சோ நம்மளும் சில அ நம்ம வசனம் சொல்லிருக்க வழி இதுவே இதில் நடவுங்கள்ங்கிற சத்தம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம காதுல கேட்கணும். அவர் சித்தத்தின்படி நம்ம செய்யணும். அதுக்கு நம்ம கேட்டா தான் என்ன பண்ணுவோம்? செய்வோம். ஆ எனக்கு நான் சின்ன வயசா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, நாங்க எங்க குடும்பமா வந்து நாங்க வெளிய போயிருந்தோம். எங்க அம்மாவோட தாத்தா. வயசு ரொம்ப இருக்கும். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா, வயசான காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு காது கேட்கல. அப்போ வந்து அவர் கால் கிட்ட வந்து தேள் வந்துச்சு. தேள் வந்தோனே எங்க இன்னொரு ஒருத்தவங்க வழியில போறவங்க என்ன சொல்றாங்க, "உங்க காலுக்கடியில தேள் இருக்கு, தேள் இருக்குன்னு" சொன்னாங்க. ஏன்ட்டு கேட்கறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன அவங்க ஏதோ சொல்றாங்க. ஆ உடனே இவங்களுக்கு என்ன வெறுப்பாயி,
அவங்க பாட்டுல போயிட்டாங்க. அப்புறம் நாங்க பார்த்து சொல்லி அதுக்கப்புறம் அது குத்துனாங்க. என்னன்னா, உலகம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு 2 தடவ சொல்லி பார்ப்பாங்க. சொல்லி பார்க்கும்போது நம்ம கேட்கலன்னா என்ன பண்ணிடுவாங்க, கழுத என்ன பண்ணட்டும், பட்டா தான் திருந்துவோம் அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, விட்டுருவாங்க. ஆனா நம்ம தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாரு, நம்ம கண்கள திறப்பாரு. ஆம். நம்மளுக்கு என்ன காரியம் அந்த வழி போக்கட்டு மாரி நம்ம விட்டுட்டு போ மாட்டாரு. நம்ம கூட இருக்கவங்க தான் என்ன பண்ணுவாங்க, கூட இருந்து அது என்ன இதோ அத என்ன பண்ணுவாங்க, என்ன இதா இருக்கோ அந்த காரியத்த ஆண்டவர் மாத்துவாரு. சரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, வேற இன்னொருத்தருடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சு. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலிசாவுடைய வேலைக்காரன் கண்கள் வந்து என்ன பண்ணுச்சு, திறக்கப்பட்டது. ஆ எலிசா வந்து என்ன பண்றாரு, ஜெபிக்கிறாரு. அவர் ஜெபிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வேலைக்காரர் வந்து சொல்றாங்க, "ஆ நம்மகிட்ட வந்து படை படைபலம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம வந்து அவ்வளோதான் நம்ம தோத்துருவோமோ!" அப்படி இப்படின்னு சூழ்நிலைய பார்த்து அவர் என்ன பண்ணாரு, ஆ பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஆனா எலிசா வந்து என்ன பண்ணாரு, ஜெபிச்சாரு. ஜெபிச்சப்போ அவருடைய வேலைக்காரர்கள் கண்கள் திறக்கப்பட்டுச்சு. அங்க பார்த்தா, அவங்க கூட இருந்தவங்கள காட்டி இவங்க அதிகமா இருந்தாங்களாம். அதுவும் வந்து அக்கினிமயமான குதிரையோட ரதங்களும், குதிரைகளுமா இருந்துச்சுங்களாம். ஸோ இன்னைக்கு அ அத பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு வேலைக்காரனுக்கு என்ன ஆயிடுச்சு? தைரியம் ஆயிடுச்சு. ஆ நம்மளும் சில நேரத்துல என்ன பண்ணுவோம்? பார்த்தா தான் நம்புவோம். ஆ நம்ம சூழ்நிலைய பார்த்தா என்ன பண்ணுவோம்னா பயப்படுவோம். ஐய்யயோ! இன்னைக்கு நமக்கு இந்த நேரத்துல இந்த தேவை சந்திச்சா தான் நம்ம என்ன பண்ணுவோம்? சந்திச்சாகும்னு நம்ம நெனைப்போம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? ஏற்கனவே ஒரு பெஸ்ட் வச்சிருக்காரு. அத பார்க்கும்படி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா, நான் ஆண்டவர பத்தி தெரிஞ்ச நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க எனக்கு இந்த வசனம் சொன்னது இருக்கும். "இதுவரைக்கும் யாருக்குமே கண்ணால பார்க்காத, காதால கேட்றாத அப்படிப்பட்ட காரியங்கள நம்ம வாழ்க்கையில வந்து ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்வாரு." அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், "ஆமா." ஏன்னா, ஆ அப்போ வந்து நான் சொன்ன ஒரு காரியம் எனக்கு இன்னும் ஞாபகத்துல இருக்கு. ஆமா. உலகத்துல வந்து ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தவங்களும் உண்டாக்கும்போது, ஒரு சித்தத்தோட, ஒரு திட்டத்தோட தான் உலகத்துக்கு கொண்டு வராங்க. ஒரு தாவீது தான், ஒரு தானியேல் தான். அதே மாரி தான் இந்த திவ்யாவையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, அழைச்சிருக்காரு. ஸோ அவங்களுக்கு செஞ்ச மாரி இல்லாம, ஆண்டவர் எனக்குன்னு தனியா ஒண்ணு பண்ணணும், ஸ்பெஷலா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அப்ப இந்த இது அப்போ வந்து ஆம் இது எப்ப நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, நமக்குன்னு சொல்லிட்டு அந்த நம்ம நம்மளுக்கு அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருந்தா மட்டும் தான் அது பண்ண முடியும். நம்ம நம்ம நான் ஒரு முறை வந்து நான் கேட்டேன் ஒருத்தவங்க, "ஏன் வந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது வந்து நம்ம கண்கள மூடுறோம்? ஆ பார்த்தா தான் பார்த்தே ப்ரே பண்ணலாம்ல" அப்படின்ட்டு. ஆ நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், உலக கண்கள் திறக்க மாம்ச கண்கள் பார்க்கும்போது, அது என்ன பண்ணும் சந்தேகத்த குடுக்கும். இந்தா இருக்கு, எங்க மாறிச்சு? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அவிசுவாசத்த குடுத்துரும். சூழ்நிலைய பார்த்து நம்ம நம்ம உதாரணத்துக்கு நம்ம பேதுரு பார்ப்போமே. அவர் என்ன பண்ணாரு, ஆண்டவர நம்பி வந்து கடல் மேல் நடக்கும்போது அழகா நடந்தாரு. ஆனா அவர் வந்து கீழ சூழ்நிலைய பார்த்தாரு. பார்த்தோனே என்ன பண்ணிட்டாரு, விழுந்துட்டாரு. ஸோ நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் அ அ திறக்கப்படணும் அப்டின்னா, நம்ம உலக கண்கள் அடைக்கப்படணும். நம்ம சிச்சுவேஷன பார்க்கக்கூடாது. நம்ம ஆவிக்குரிய கண்கள் திறக்கறக்கு, வந்து நம்ம ஆண்டவர் யாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த பிரச்சனையா இருக்கட்டும், இந்த உலகத்துக்குரிய காரியங்கள வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஆ பெருசா யோசிக்க மாட்டோம். ஒரு ஒரு இது படிச்சிருந்தேன். என்ன னா நம்ம நம்ம பிரச்சனைய வந்து ஆண்டவர்கிட்ட சொல்ற காட்டிலும், பிரச்சனை கிட்ட வந்து நம்ம ஆண்டவர பத்தி பேசணும். அதாவது ஆண்டவரே எனக்கு அவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்கு, இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்கு அப்டின்ட்டு ஆண்டவர்கிட்ட பிரச்சனை காட்டிலும், பிரச்சனைய பத்தி என் ஆண்டவர் எவ்ளோ பெரியவர் தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கிறவர்களை காட்டிலும் என்னோட இருக்கிற தேவன் பெரியவர். அவர் வந்து எனக்காக பெரிய காரியங்கள செய்வாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஆ அன் ஆ எபிரேயர்ல சொல்லிருக்கு இல்லையா? அவர் நேற்றும், இன்றும், என்றும் மாறாதவரா இருக்காரு. அன்னைக்கு அற்புதம் செஞ்ச ஆண்டவர் எனக்கு இன்னைக்கும் அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆவிக்குரிய பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு புது பலன் கிடைக்கும். ஆ எனக்கு ஒரு ஊழியக்காரர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு வசனம் தானாம். ஆ அந்த கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எப்பவுமே அவரு இந்த ஒரு தானாம். இந்த கீவேர்ட வச்சே எப்பவுமே ஜெபம் பண்ணுவாராம். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இ அ யாவைன்னா எல்லாமே இதுக்குள்ளயே அடங்கிடுச்சுல்ல. அப்ப எனக்கு இதையும் செய்வாரு. இது அப்படின்னு சொல்லிட்டு இத மட்டுமே சொல்லி அவருடைய விசுவாச கீ. அதே மாரி நம்மளுக்குன்னு ஆண்டவர் ஒரு கீ வச்சிருப்பாரு. ஆ நம்ம பூட்டெல்லாம் பார்த்தா தெரியும்.
அந்த பூட்ல வந்து பாத்தீங்கன்னா பட் இந்த சாவிக்கு இந்த பூட்டுன்னு இருக்கும். நம்ம அந்த சாவியை எடுத்து நான் வேற ஒரு டோர் ஓபன் பண்ண என்ன ஆகாது, திறக்காது. சோ நம்மளுடைய பிளெஸிங்ஸ் திறக்கப்படுறதுக்கு ஆண்டவர் ஒரு கீ வச்சிருப்பாரு. அந்த கீயை வச்சு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், ஓபன் பண்ண முடியும். அப்ப அதுக்கு நமக்கு என்ன இது பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவருடைய நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டாதான் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த இதை சுதந்திரிக்க முடியும். அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மல்கிய 3:9. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ வென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் வானத்தின் பல கனிகளை திறந்து இளங்கொள்ளாமல் போகும் மட்டும் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. அப்படிப்பட்ட தேவன் வந்து பாத்தீங்கன்னா, அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஆண்டருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை நம்ம கரெக்டா இருக்கணும். நான் ஒரு சாட்சி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய ஊழியத்து நாட்கள் நான் போயிருந்த புதுசுல வந்து பாத்தீங்கன்னா, என்னுடைய ஊழியத்துல வந்து எனக்கு ஒரு 5,000 ரூபாய் மந்த்லி கொடுப்பாங்க. அப்போ வந்து ஒன் டே அந்த மாசம் அக்டோபர் மாசம் 2011 வந்து பாத்தீங்கன்னா, அக்டோபர் மந்த் என் பர்த்டே மந்த். சோ அந்த பர்த்டே. சோ அப்போ வந்து நான் ஸ்டார்டிங்லயே வந்து சேலரி கொடுத்த உடனே இதுக்காக ஒரு 500 எடுத்து வச்சிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு, எனக்கு அந்த மாசம் எனக்கு 4,800 வந்துருந்துச்சு. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 3,500 நான் பே பண்ணணும். அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு 500 எடுத்து வச்சிருவோம், இன்னொரு 500 வந்து தசமபாகு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. அப்ப இந்த 500 ஆண்டவர் சொல்றாங்க, நீ என்ன பண்ணு, 1,500 நீ கொடு. அந்த மாசம் வந்து என்னுடைய போதகர் வந்து இஸ்ரேலுக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு அது ஸ்பெஷல் காணிக்கை கேட்டாங்க. அப்ப வந்து 1,500 நீ கொடுக்கணும் அப்படின்னு தோணுது. நம்மளுக்குள்ளே ஏதோ அவிசுவாசம், நம்ம ஏதோ ஒண்ணு யோசிக்கிறோம், வேண்டாம் இல்ல வேண்டாம், 1,500 கொடுத்தா அப்ப நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு, இல்ல கொடுக்க வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறேன். இல்ல மறுபடியும் எனக்குள்ள மறுபடியும் தூண்டப்படுது, நீ 1,500 கொடு அப்படின்ட்டு. சரி ஓகே. ஸ்பெஷல் காணிக்கைக்காக 1,000 தசமபாகம் 500 நான் கொடுத்தேன். ரொம்ப நெருக்கத்தின் மத்தியில நான் கொடுத்தேன். அப்ப ஹாஸ்டல் ஃபீஸ்க்கு வந்து இன்னும் 200 குறையுதே. சரி ஓகே, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதத்துல வந்து நான் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு 3,300 ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் கொடுத்தேன். உங்களுக்கு 200 நான் அடுத்த வாரத்துல எப்பயாவது ட்ரை பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட டைம் கேட்டிருந்தேன். திடீர்னு வந்து பார்த்தா அந்த அக்டோபர் மாசம் ஆஹ் ஆண்டவர் சொன்னபடி நான் கொடுத்ததுக்கு அப்புறம் பர்த்டே டைம் பக்கத்துல வருது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தா திடீர்னு என் கனவுல வந்து பார்த்தா ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் கனவுல வந்துச்சு. என்னடா இது பிங்க் கலர் ட்ரெஸ் வருது, சரி ஏசுப்பா நமக்கு ஏதோ ஒரு ட்ரெஸ் கிடைக்க பண்ணுவாரோ அப்படின்னு நினைச்சிட்டு ப்ரே பண்ணிட்டு இது பண்ணினேன். திடீர்னு வந்து பார்த்தா எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு அக்கா அந்த யூத்ல அவங்க இருக்காங்க. பட் அவங்க நான் பேசின கூட கிடையாது, அவங்க கிட்ட நான் எதுவுமே நான் சொன்னது கிடையாது. திடீர்னு வந்து பார்த்தா அவங்க எனக்கு ஒரு நான் கனவுல பார்த்தா அதே மாதிரி பிங்க் கலர்ல ட்ரெஸ் வந்து என்ன பண்றாங்க, கையில குடுக்குறாங்க. மெட்டீரியலா குடுத்தாங்க. சோ ரெடிமேடா சாரி தைக்கணும் அப்படின்னு சொன்னா என் கையில தைக்கிறதுக்கு காசு இல்ல. சரி அப்பனா என்ன பண்ணிக்கலாம், அடுத்து நம்ம நவம்பர்ல எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சோஃபால வச்சுட்டு நான் அடுத்து என்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் திடீர்னு இன்னொரு அக்கா வர்றாங்க. அவங்க வந்து என்னது ஜெனி, ஆஹ் புது ட்ரெஸ்ஸா அப்படின்னாங்க. ஆமாக்கா இந்த அக்கா குடுத்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஓ சூப்பரா இருக்கே அப்படின்னாங்க. தைக்க எங்க குடுக்க போற அப்படின்னாங்க. காசு இல்ல, நான் என்ன அடுத்து எப்பயாவது காசு இருக்கும்போது அடுத்த மாசம் நான் தச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் நீங்க யோசிக்காத, நான் உனக்கு தச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு தைக்கிறதுக்கும் ஆளு வந்து ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பர்த்டே டைம் அன்னைக்கு வந்து பார்த்தா சண்டே. அப்ப அது வரைக்கும் அப்போ வந்து என்னோட ஏஜ் வந்து 17 முடிஞ்சு 18 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து அது வரைக்கும் என்னுடைய 17 வரைக்கும் நான் கேக் கட் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் யூத் சர்வீஸ்ல வந்து பார்த்தா எனக்கே தெரியாம கேக்கு ஆர்டர் பண்ணியிருந்திருக்காங்க. யூத் சர்வீஸ்ல வந்து கேக் கட் பண்ணு அப்படிங்கிறாங்க. அப்படி எனக்கு கண்ணீர் வந்துச்சு. ஏன்னா அப்படி கை நடுங்குது. அது வரைக்கும் நான்
கேக் கட் பண்ணேன். இனி இந்த சபையில எத்தன பேருக்கு தெரியுமோ, தெரியாதோன்னு நெனச்சிருந்ததுக்கு, ஆரம்ப ஸ்டேஜ்ங்கறனால என்ன இத்தன பேரு புரிஞ்சு வச்சிருக்காங்களா? அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கேக் கட் பண்ணி அழுதுட்டே வந்துட்டு ஊழியக்காரங்க ஒய்ஃப்க்கு வந்து குடுத்து, ஆ மறக்க முடியாததா இருந்துச்சு. யூத் கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தா, "உனக்கு என்ன சாப்பிட ரொம்ப பிடிக்கும்?" அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அந்த எனக்கு அன்னைக்கு பிடிச்சது அவங்களே வந்து ஹோட்டல் கூட்டிட்டு போய் எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி குடுத்தாங்க. அ ஆ எல்லாமே முடிஞ்சுச்சு. சிறப்பா முடிஞ்சிருச்சு. அப்போ வந்து திடீர்னு வந்துட்டு, "இன்னைக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டோனே, அப்படியே என் கண்ணுல இருந்து தண்ணி வந்துச்சு. என்கிட்ட வந்து ரூ. 1000 கூட நான் இவ்ளோ தூரத்துக்கு நான் பண்ணியிருக்க முடியாது. ஆனா நான் ஆண்டவருக்காக நான் குடுத்ததுக்கு அப்புறம், அப்படியே நான் நெனச்சதுக்கு விட அதிகமா ஆண்டவர் ஆசீர்வச்சிருந்தாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு காரியத்திலயும் ஆ ஆண்டவர் நெறைய காரியங்கள வந்து இதுவாங்க. நம்ம சொன்ன மாரி, நம்ம விதைக்கிற விதை வந்து பார்த்தீங்கன்னா, அ 1 வாயா இருந்தா கண்டிப்பா அது 100 வாயா தான் ஆண்டவர் திருப்ப குடுப்பாங்க. ஆ அதே மாரி அதான் ஆண்டவர் சொல்றாரு, "நீ நீ என்னோட தசம பாகத்த நீ குடுத்து என்ன பண்ணு? சோதிச்சு பாருன்னு" சொல்றதே அவர்தான். "நீ ஆலயத்துக்காக நீ என்ன பண்ணு? நீ குடுத்து பாரு. அப்போ உன்ன என்ன பண்ணுவேன், நான் வானத்தின் பல கனிகள உனக்கு தெறந்து உனக்கு இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்ன என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன்னு" சொல்றாரு. ஸோ நம்ம வாழ்க்கையில ஃபினான்சியல்ல வந்து ஏதாவது பிரச்சனையா இருக்கீங்களா? நம்ம இருக்கும்போது வந்து ஆண்டவர் குடுக்கறத காட்டிலும், நம்மளுடைய இயலாமையில கொடுக்கிறத ஆண்டவர் பார்ப்பாரு. அது நிமித்தம் நம்ம நெஜமா அது பெரிய பெரிய பிளெஸ்ஸிங்ஸ பார்க்க முடியுங்கிறது என் வாழ்க்கையில நான் அ உண்மைக்கே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்க வாழ்க்கையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேள ஃபினான்சியல்ல பிளெஸ்ஸிங்ஸ் பார்க்க முடியாம அடைக்கப்பட்ட மாரி இருந்துச்சுன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாங்க. இன்னைக்கு ஆண்டவர் வந்து என்ன பண்ண போறாங்க நமக்காக, அதுல வந்து ஒரு எப்பத்தா திறக்கப்பட போகுது. அ நம்ம இந்த 2 மாசமும் ஆண்டவர் நடத்துனாரு. இந்த புதிய மாசத்துல ஆண்டவர் நமக்கு சொல்ல புதிய காரியங்கள்ல, அ ஒரு புதிய திறந்த வாசல ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்த போறாருங்க. அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு வந்து நம்ம நன்றி செலுத்தலாம். இந்த ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. அ நம்ம ஒவ்வொருத்தவங்க நீங்க இந்த Zoomல கலந்திருக்க ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொல்ற ஒரு வாக்குத்தத்தம் திறக்கப்பட போகுது. அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களையும் ஆண்டவர் திறக்கப் போறாரு. இயேசு நாமத்துல இந்த வார்த்தை ஆசீர்வதிக்கப்படுவதாக.